ஹலோ. புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்க எப்பவுமே ஆர்வமா இருக்கிற உங்கள இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறோம். ஆமா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிஜமாவே ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பக்கூடிய ஒண்ணு. கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னா, இந்த ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ், அதாவது ஒரிஜின் எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெப் 3.0 DeFi ப்ராஜெக்ட் பத்தி அக்குவேரா ஆணிவேரா பிரிக்க போறோம். நம்மகிட்ட சில பிடிஎஃப் ஆவணங்கள், யூடியூப் வீடியோக்களோட சுருக்கங்கள், அப்புறம் சில விக்கிபீடியா கட்டுரைகளும் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரப்போறோம். ம். முக்கியமா இந்த ப்ராஜெக்ட் தினசரி 1% வட்டி தர்றதா சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதுக்கு பின்னால இருக்கிற அந்த சிக்கலான கணிதம் என்ன, இதோட பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன, அதே சமயம் நம்ம சோர்ஸ்ல இது மேல வைக்கப்பட்டிருக்கிற ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே எந்த சார்பும் இல்லாம நம்ம அலச போறோம். கிரிப்டோ உலகத்துல நடக்கிற மாற்றங்களை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி. ஆனா இந்த மாதிரி அட்வான்ஸ்டான திட்டங்களை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பணத்தோட அந்த அடிப்படை கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் கரெக்ட். நம்ம விக்கிபீடியா சோர்ஸ்ல வில்லியம் ஸ்டான்லி ஜெவோன்ஸ் சொன்ன அந்த பணத்துக்கான 4 முக்கிய வேலைகளை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது, ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ பயன்படுற பரிமாற்ற ஊடகம், அப்புறம் மதிப்பை அளக்கிற கணக்கீட்டு அலகு. அப்புறம் கடனை திருப்பி செலுத்துற தரநிலை மற்றும் மதிப்பை சேமிக்கும் கருவி. கரெக்ட். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சாதாரண வங்கியல் கான்செப்ட் தான். ஆனா இத அப்படியே கிரிப்டோ உலகத்துக்கு கொண்டு வந்தா என்ன நடக்கும்? அங்கதான் விஷயமே மாறுது. ஆ இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஒரு காலத்துல தங்கம் மாதிரி நேரடியா பார்க்கக்கூடிய தொட்டு உணரக்கூடிய பொருட்களுக்கு மதிப்பு இருந்துச்சு. அப்புறம் அரசாங்கம் கேரண்டி தர்ற ஃபியட் பணம் வந்துச்சு. அதாவது நம்ம பிறப்பர் பணம். ஆமா. ஆனா இப்ப எந்த அரசாங்கமும் இல்லாம, எந்த பௌதீக பொருளும் இல்லாம, வெறும் கம்ப்யூட்டர் கோடுகள் மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கை தான் இந்த கிரிப்டோ கரன்சி. குறிப்பா DeFi 3.0 அப்படின்னு சொல்லப்படுற இந்த பரவலாக்கப்பட்ட நிதி உலகத்துல நடக்கிற மாற்றங்கள் ரொம்பவே ஆச்சரியமானது. அந்த DeFi 3.0 கான்செப்ட்ல தான் ஜூன் 2020ல காம்பவுண்ட் ஃபினான்ஸ் மாதிரி திட்டங்கள் ஈல்ட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. ஈல்டு ஃபார்மிங்னா உங்க கிரிப்டோவை சும்மா வச்சிருக்காம அத ஒரு சிஸ்டம்ல லாக் பண்ணி வச்சா அதுக்கு வட்டியா புது டோக்கன்கள் கிடைக்கும். அதனே அதேதான். இந்த ஐடியாவோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தின சில அடிப்படை தகவல்களை பார்ப்போம். சொல்லுங்க. மார்ச் 7ஆம் தேதி 2024 அன்னைக்கு வெறும் $4 விலையில ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் பாலிகான் பிளாக் செயின்ல இயங்குது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேட்டா என்னன்னா, இதுல 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் இருக்கு. 137 கான்ட்ராக்ட்ஸா? இத சர்டிக் அமைப்பால தணிக்கை செய்யப்பட்டிருக்குன்னு நம்ம சோர்ஸ்ல இருக்கு. இது ஒரு அல்காரிதம் அடிப்படையிலான நிலையற்ற நாணயம். அதாவது அல்காரிதமிக் நான் ஸ்டேபிள் காயின். ஒரு சிங்கிள் டோக்கனுக்கு ஏன் இவ்ளோ காம்ப்ளெக்ஸான கோடுகள்னு தோணும். இத கேட்கும்போதே இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மெக்கானிசம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு புரியுது. அது ஏன்னா இதுல எந்த மனித குறுக்கீடும் கிடையாது. நீங்க பணத்தை உள்ள கொண்டு வர்றதுல இருந்து வட்டி கணக்கிடுறது, பணத்தை வெளியே எடுக்கிறது வரைக்கும் எல்லாமே முன்கூட்டியே எழுதப்பட்ட விதிகளின் படி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதை நிர்வகிக்கத்தான் இத்தனை கான்ட்ராக்டுகள். ஓகே, இப்போ இத கொஞ்சம் தெளிவா பிரிச்சு பாப்பா. இந்த திட்டத்தோட மையமே அவங்க சொல்ற அந்த ஆட்டோ காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டிக்கான கணிதம் தான். இந்த கணிதத்தை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். கண்டிப்பா. நம்ம சோர்ஸ்ல கொடுத்திருக்கிற அந்த எண்களை வச்சு ஒரு முதலீட்டு உதாரணத்தை இப்போ அக்குவேரா ஆணிவேரா உடைக்க போறோம். நீங்க இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். நீங்க ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை ஸ்டேக் செய்றீங்கன்னு வச்சுப்போம். அதாவது 100 டோக்கன்களை முதலீடு செய்றீங்க. சரி, இதுக்கு வட்டி எப்படி கணக்கிடுறாங்க? அங்கதான் ட்விஸ்ட். மாசத்துக்கோ வருஷத்துக்கோ கிடையாது. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் உங்களுக்கு 0.2% ஸ்டேக்கிங் ரிவார்டு கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை? ஆமா. இத கணக்கு பண்ணினா ஒரு நாளைக்கு தோராயமா 0.6% வட்டி. உங்களோட 100 எல்ஜிஎன்எஸ் டோக்கனுக்கு ஒரு நாளைக்கு 0.6 டோக்கன் லாபமா கிடைக்கும். அப்போ ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டா 30 நாள்னு வச்சுக்கிட்டா தோராயமா 18 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள் மாச லாபமா கிடைக்கும். சரியா? எக்ஸாக்ட்லி. ஆனா இது சாதாரண வட்டி இல்ல. இது ஆட்டோ காம்பவுண்டிங். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் கிடைக்கிற வட்டி அடுத்த 8 மணி நேரத்துல அசலோட சேர்ந்துரும். ஓ, வட்டிக்கு வட்டி. ஆமா. இப்போ இதுக்கு நடுவுல நீங்க ஒரு லாஜிக்கான முதலீட்டாளரா இருந்து ஒவ்வொரு மாசமும் உங்க பேலன்ஸ்ல இருந்து 10%
ஸ்ட்ராட்டஜி தான். இப்படி மாசம் 10% வித்ட்ரா செஞ்சா 3 வருஷத்துல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பாரம்பரிய முதலீட்டுல நீங்க மாசம் 10% பணத்தை வெளியே எடுத்தா சீக்கிரமே உங்க அசல் காலியாகிடும். ஆனா இங்க கூட்டு வட்டி இருக்கிறதால ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். முதல் வருஷத்தோட முடிவை பார்ப்போம். உங்க மாதாந்திர லாபம், அதுல நீங்க ஒவ்வொரு மாசமும் எடுக்கிற 10% வித்ட்ராவல், இது எல்லாம் போக முதல் வருஷத்தோட முடிவில் உங்க கையில தோராயமா 308.24 டோக்கன்கள் இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்க மாசம் 10% பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தும் உங்க அசல் 100ல இருந்து 308 மாறிடுச்சா? ஆமா, அதாவது வெறும் லாபம் மட்டுமே 208.24 டோக்கன்கள். இதுதான் அந்த அல்காரிதமோட பவர். இப்போ 2வது வருஷத்துக்கு வருவோம். அதே 308 டோக்கன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். கரெக்ட். அதே ஆட்டோ காம்பவுண்டிங், அதே 10% மாதாந்திர வித்ட்ராவல். 2வது வருஷ முடிவில் உங்ககிட்ட தோராயமா 951.03 டோக்கன்கள் இருக்கும். லாபம் மட்டுமே 642க்கு மேல. இது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையா இருக்கு. அப்போ 3வது வருஷ முடிவுல என்ன ஆகும்? 3வது வருஷம் அந்த 951ல தொடங்கி வருஷத்தோட முடிவுல உங்க வசம் தோராயமா 2937.25 டோக்கன்கள் இருக்கும். வாவ், 2900க்கு மேல. ஆமா, இதுல லாபம் மட்டும் 1986 டோக்கன்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒவ்வொரு மாசமும் பணத்தை வெளியே எடுத்த பிறகும் வெறும் 100 டோக்கன்கள் 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 3000 டோக்கன்களா வளருது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சோர்ஸ்ல கொடுத்திருக்கிறபடி ஒருவேளை அந்த முதலீட்டாளர் எந்த பணத்தையுமே வெளியே எடுக்காம அப்படியே முழுசா காம்பவுண்டா விட்டுட்டா என்ன நடக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது என்ன கணக்கு? ஒரு வருஷத்துல ஒரு டோக்கன் 25.72 டோக்கனா மாறும். அதுவே 3 வருஷத்துல வெறும் ஒரு டோக்கன் பிரம்மாண்டமா 17,017 டோக்கன்களா மாறும். இதுதான் அந்த கூட்டு வட்டியோட மாயாஜாலம். இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கண்டிப்பா எழும். எனக்கும் எழுந்தது. இவ்ளோ பணம் எங்கிருந்து வருது? இது நிஜமாவே சாத்தியம்தானா? சும்மா காத்திலிருந்து பணத்தை உருவாக்க முடியாது இல்லையா? அது ஒரு ரொம்ப லாஜிக்கான கேள்வி. எந்த ஒரு பிசினஸ் மாடலா இருந்தாலும் சரி, பணப்புழக்கம் எங்கிருந்து வருதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். இந்த திட்டத்தோட பின்னணி இயங்கும் முறைய நம்ம சோர்ஸுகள் ரொம்ப தெளிவா விளக்குது. சொல்லுங்க. ஒருத்தல் $1000 கொடுத்து LGNS வாங்குறார்னா அந்த பணம் முழுசா மார்க்கெட்டுக்கு போகாது. அதுல 40-60% வரை கருவூலம் அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் கணக்குக்கு போயிடும். அந்த ட்ரெஷரி, அதாவது கருவூலம் தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த தொகையை அவங்க ஆபத்தற்ற மதிப்பு, அதாவது ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ. அதாவது சந்தையில புழங்குற ஒவ்வொரு டோக்கனுக்கும் குறைஞ்சது ஒரு USDT, அதாவது $1 பேக்கப் இருக்கணும். டோக்கனோட விலை $1க்கு கீழே போகாம பாத்துக்கிற ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இது செயல்படுது. மீதி பணம் தான் லிக்விடிட்டி பூலுக்கு போகுது. இது தவிர டோக்கனோட மதிப்பை காப்பாத்தா அவங்க வச்சிருக்கிற இன்னொரு ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன அந்த 5% விற்பனை வரி, அதாவது சேல் டாக்ஸ். ஆமா, இங்கதான் இவங்க கேம் தியரியை உள்ள கொண்டு வராங்க. எப்போ நீங்க உங்க டோக்கனை விற்க நினைச்சாலும் உங்களுக்கு 5% வரி விதிக்கப்படும். ஆனா அந்த வரி அப்படியே கம்பெனிக்கு போகாது. அப்புறம் எங்க போகுது? அதுல 2.1% டோக்கன்கள் எரிக்கப்படும், அதாவது பர்ன் பண்ணப்படும். சப்ளைல இருந்து நிரந்தரமா அழிக்கப்படும். சப்ளை குறையும் போது டிமாண்ட் அதிகமாகும், அதனால டோக்கன் விலை குறையாம இருக்கும். இதுதான் அவங்களோட லாஜிக். அந்த வரி பிரிப்புல இன்னொரு 2% ஃபோமோ லாட்ரி பரிசுக்கு போகுதுன்னு சோர்ஸ்ல இருக்கு. இந்த ஃபோமோ லாட்ரி அப்படிங்கிறது முதலீட்டாளர்களோட மனவியலை எப்படி டார்கெட் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஆமா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எக்ஸாக்ட்லி. புதுசா வாங்குறவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும், ஒருவேளை மார்க்கெட்ல வாங்குறது குறைஞ்சிட்டா கடைசியா வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைக்கும்னு ஆசை காட்டி தொடர்ந்து பரிவர்த்தனைகளை நடக்க வைக்கிற ஒரு ட்ரிக் இது. மீதமுள்ள 0.9% இந்த ஈகோசிஸ்டம உருவாக்குனவங்களுக்கு வெகுமதியா போகுது. இதுல பத்திரங்கள், அதாவது பாண்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு சிஸ்டமும் இருக்கு. லிக்விடிட்டி பத்திரங்கள், ரிசர்வ் பத்திரங்கள்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, நீங்க கடையில ஒரு பொருளை டிஸ்கவுண்ட்ல வாங்கலாம். ஆனா அந்த மொத்த பொருளையும் ஒரே நாள்ல உங்க கையில தரமாட்டாங்க. 5 நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 5-day லீனியர் ரிலீஸ். ஆமா, இது ஏன் அப்படி பண்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல டோக்கன் கிடைச்சிருக்குன்னு நீங்க உடனே மொத்தமா சந்தையில வித்து பணமாக்க நினைப்பீங்க. அப்படி எல்லாரும் செஞ்சா மார்க்கெட் கிராஷ் ஆயிடும். அதை தடுக்கவும் சிஸ்டம்குள்ள புது பணத்தை கொண்டு வரவும் டிசைன் செய்யப்பட்ட ஒரு பிரேக் சிஸ்டம் தான் இது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா, அதே சமயம் ரொம்ப சீரியஸா மாறுது.